Hi friends, welcome to Nirmala's Kitchen. இன்னைக்கு நம்ம வந்து டீ கடை இனிப்பு போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாஃப்டான இனிப்பு போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து டீ கடை இனிப்பு போண்டா. இப்போ அதுக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ சுகரை வந்து நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நாம் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம மைதா சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த சுகரை வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். நான் வந்து சுகர் அளந்த கப்லேயே நான் வந்து மைதா மாவு கூட அளந்துக்கிறேன். நான் வந்து 2 கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவு தேவையில்லைன்னா நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப்பு நான் வந்து ரவை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து தயிர், கெட்டியான தயிர் சேர்த்துருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், நான் வந்து அதே கப்பில் வந்து தயிர் எடுத்த கப்லேயே நான் வந்து தண்ணி கூட எடுத்துக்கிறேன் நான். இப்போ பாருங்கள், நான் வந்து தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து கெட்டியாக ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை ஸ்பூன் வச்சு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். நான் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட விஸ்க் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கெட்டி கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இன்னும் ஒரு 1 மினிட் அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து மூடி திறந்து பார்க்கலாம். இப்போ வந்து நான் தண்ணி எடுத்துக்கிற ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துகிட்டு கையில் வந்து தண்ணி தொட்டுட்டு நம்ம வந்து மாவை வந்து போண்டா கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இந்த இதுலேயே பவுல்லையே நம்ம வந்து செஞ்சு பார்க்கலாம் கரெக்டாக வருதா இல்லையான்னு. அப்போ தான் நம்ம வந்து எண்ணெயில் போடும்போது நல்லா நம்மளுக்கு ரவுண்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் மாவுலேயே டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து கரெக்டாக வருது எனக்கு. இப்போ நம்ம வந்து கடாய் வச்சுக்கலாம். நம்ம கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது நம்ம வந்து போண்டா மாதிரி பண்ணி எடுத்து எண்ணெயில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு போண்டா ஷேப்பில் நான் போட போகிறேன். கொஞ்சம் தள்ளி நம்ம போடலாம். நம்ம ஒரு 5லேருந்து 6 போண்டா வரைக்கும் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து அகலமாக இருக்கிற கடாய் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இந்த மாதிரி கடாய் இருக்கிறதுனால நான் இப்படி எடுத்துக்கினேன். இது வந்து ஒன்றுக்கு பக்கத்தில் சேர்ந்துடுது. ஸோ நம்மளுக்கு வந்து அகலமாக கடாய் இருந்துச்சுனாக்கா நல்ல உருண்டையாக வரும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து 5லேருந்து 6 போண்டா வந்து நான் வந்து எண்ணெயில் போட்டு இப்போ வந்து இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த போண்டா வந்து நல்லா சாஃப்டாக அதுக்கப்புறம் ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டீ கடை போண்டான்னு சொல்லுவாங்க. இந்த போண்டா வந்து ஈவினிங்கில் ஒரு அருமையான ஸ்நாக்ஸு. அப்புறமா இந்த மழை சீசனில் நம்ம வந்து நல்லா சுட இந்த இனிப்பு போண்டா செஞ்சு சாப்பிட்டோம்னா இப்போ வந்து ஒரு பக்கம் வெந்துடுச்சு. நான் வந்து ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கிறேன். போட்ட உடனே நம்ம சடனாக திருப்புறது வேணால் கொஞ்சம் வந்து அதுவே வந்து மேலே வந்துடும். நம்ம போட்ட உடனே அதுவே மேலே வந்துடும் சூடாக இருந்துச்சுன்னா எண்ணெய். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு பக்கம் கலர் ஆகிடுச்சு, இன்னொரு பக்கம் வந்து நான் கோல்டன் ப்ரௌனாக வந்து செஞ்சு எடுத்துக்கிறேன். இது வந்து மீடியமான ஹீட்டில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா உள்ளெல்லாம் சரியாக வேகாது. ஸோ நம்ம வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம வந்து இது ஃபுல்லாகவே கோல்டன் கலர் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பொரிச்சு எடுக்கலாம். இது ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நான் வந்து செஞ்சு எடுத்துகிறேன். இப்போ இது வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டுக்கலாம். எல்லாத்தையும் இருக்கிற போண்டாவெல்லாம் நம்ம இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் யாரெல்லாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் யாரும் லைக்ஸ் கொடுக்காதையே நீங்கள் வந்து அப்படியே வாட்ச் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் வந்து போண்டா சுட்டு எடுத்துகிட்டு நான் வந்து டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டு வைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்விங் தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த போண்டா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் அருமையான டீ கடை போண்டா நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இப்போ வந்து டீ கடை இனிப்பு போண்டா வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து சர்விங் தட்டில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து தட்டில் அரேஞ்ச் பண்ணிடுறேன். என்னோடய இடியாப்ப வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். என்னோடய வீடியோ பார்த்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸு. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு. இப்போ வந்து நான் போண்டாவை கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக அப்புறமா ஸ்வீட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.